நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய சூழலில் எல்லாருமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பயங்கரமான வெயில். அதற்கு காரணம் நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி வச்ச மிகப்பெரிய மரங்கள் எல்லாத்தையும் நம்ம வெட்டி சாய்ச்சிட்டோம். அதனாலே நம்மளுக்கு இந்த வெயில் பிரச்சனை இருக்குது, தண்ணீர் பிரச்சனை இருக்குது. நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, மற்ற உறுப்பினர்களை விட்டுருங்க, மைவி த்ரெட்ஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் அவங்கவுங்க வீட்டில் ஒரு மரத்தை நடுங்க. அதுக்கு மைவி த்ரெட்ஸ் ட்ரீ அப்படின்னு நேம் வைங்க. நம்ம மைவி த்ரெட்ஸில் ஜீனாலஜி ட்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்மளுக்கு கீழே நிறைய நபர்களை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும், சீலிங் அமௌண்ட்டு எக்ஸஸாக வரும். அதில் இன்னும் நிறைய இன்கம் நம்மளுக்கு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை பயன்படுத்தி மைவி த்ரெட்ஸ் அப்ளிகேஷன் ஜீனாலஜி ட்ரீ அப்படின்றத எல்லாருமே விரும்பி பயன்படுத்துகிறோம். அதுபோல் உங்கள் வீட்டில் ஒரு மரத்தை வச்சு அதுக்கு மைவி த்ரெட்ஸ் ட்ரீ அப்படின்னு பேர் வைங்க. கண்டிப்பாக அந்த மரம் வளர்கிற மாதிரி கண்டிப்பாக நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30/4/2024 அன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் ஹப்பு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. வெகு சிறப்பாக இருந்திருக்கு. அதில் எம்டியோட வருகை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த மக்கள். அந்த ஹப்புனுடைய உள்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அப்படின்ற மாதிரி இருக்குது. மிகப்பெரிய லெவலில் இருக்குது. அதில் எவ்வளோ நபர்கள் வந்திருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஸோ அவ்வளோ நபர்கள் மைவி த்ரெட்ஸ் மேலே நம்பிக்கையும் விருப்பம் கொண்டு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் எம்டி அவர்கள் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அங்கே வந்திருந்த மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நிறைய விஷயங்கள் செய்யப்போகுது. நீங்கள் நம்பிக்கையாக கொஞ்ச நாள் பொறுத்திருந்தால் போதுமானது. உங்கள் நம்பிக்கைக்குரிய எல்லா விஷயங்களும் நிறுவனம் செஞ்சு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறுவனத்தினுடைய எம்டி அவர்கள் அங்கே பேசியிருக்காரு. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கு 3/5/2024 அன்று சேலம் மாவட்டத்தில் ஒரு ஹப்பு ஓப்பன் பண்ண போகிறாங்க. கோயம்புத்தூருக்கு அடுத்ததாக நிறைய ஆஃபீஸு மற்றும் ஸ்டோர்கள் உள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தான். இப்போ அந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு ஹப்பு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதனுடைய விலாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டு அங்கே பார்த்தீங்கன்னா 68/2D சண்முக பிரியா தோட்டம், எருமாபாளையம், சேலம் 636015 இந்த அட்ரஸில் மைவி த்ரெட்ஸோட ஹப்பு ஓப்பன் ஆகுது. நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஆத்தூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு இந்த மாவட்ட மக்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க. பஸ்ஸில் வரவங்க மேக்ஸிமம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அங்கே போய் நீங்கள் ஒரு ஆட்டோ நிறைய இருக்குது, அங்கே போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் கொண்டு போயிட்டு இந்த இடத்துக்கு விட்டுருவாங்க. எல்லா மாவட்ட மக்களும் இந்த நிகழ்ச்சிக்கு அந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்யுங்க. மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் வேறு லெவலில் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாமே தெரிய வரும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். எம்டி வரவே இல்லை, இங்கே காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு மத்தியில் இப்போ எம்டி தொடர்ந்து ஒரு வாரமாக மைவி த்ரெட்ஸினுடைய முன்னேற்றத்துக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 2/5/2024 வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு மைவி த்ரெட்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பான லைவ் இருக்குது. யாருக்கெல்லாம் என்ன சந்தேகமோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த லைவில் நேரடியாக கலந்துக்கலாம். 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நடக்கும். அந்த லைவில் கலந்துக்கிறதுக்கு உண்டான டெலிகிராம் லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்றத அந்த லைவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.